நான் எப்போவுமே சொல்கிறது தான் இதுலேயும் சொல்கிறேன். நீங்கள் இதை படித்து பார்க்குறது தான் நான் விரும்புகிறேன். இதெல்லாம் வந்து உண்மையா பொய்யான்றதெல்லாம் கிடையாது. அதாவது இந்த மாதிரியும் சிந்திக்கிறதுக்கு வேறு வாய்ப்பு இருக்குது. வேறு டொமைனை கனெக்ட் பண்ணி சிந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தீட்டா ஃப்ரீக்வன்சிக்கான வாய்ப்பு இருக்குது. டோட்டல் பொட்டன்ஷியலாக குவாண்டம் பொட்டன்ஷியலாம் மொத்தமாக பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம எதை விரும்புகிறோமோ அதுதான் நம்ம ஃபீல் பண்ணுறது நமக்கு உடம்புக்கு நடக்கும். நம்ம நிறைய விஷயங்களில் கேள்விப்பட்டிருப்போம். அதாவது குண்டூசியால் குத்திட்டு பாம்பு கடிச்சது ஒன்றுன்னு சொன்னால் கூட கண்ணை மூடிட்டு ஒரு மரண தண்டனை கைதிக்குன்னு ஒருத்தர் சொல்கிறத கேட்டேன் நான் யூடியூப்பில் தான். அவங்க வந்து சொல்கிற ரியாக்ஷன்ஸ் உடம்புல ஏற்பட்டு அந்த விஷயம் உடம்புல சுரந்து அவங்க மரணிக்கிற அளவுக்கு விஷயம் நடக்குதுன்னு நம்ம மனம் உருவாக்குது. அந்த அளவுக்கு அந்த மாதிரி நம்ம மனத்துக்கு அவ்வளோ கெப்பாசிட்டி இருக்கிறப்ப ஏதோ எப்படியோ நடக்கிறத அக்செப்ட் பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம வேறு மாதிரி கொஞ்சம் சிந்திக்க தெரிஞ்சுக்கிட்டாலே நமக்கு கவலைன்னு நினைக்கிற மகரிஷி சொல்கிற மாதிரி கற்பனை வலைன்றது காணாமல் போகும். அந்த கற்பனையை குறுகிய கற்பனையாக இல்லாமல் அனுபவங்களின் அடிப்படையில் இருக்க கற்பனையை கவலை வர வச்சுக்கிறதுக்கான கற்பனையாக இல்லாமல் வாழ்க்கையை புதுசாக வடிவமைச்சிக்கிறதுக்கான கற்பனையாக மாற்றிக்கிறப்போ அட்லீஸ்ட் நமக்கு ஒரு ட்ரையல் என்ற அனுபவமும் அது கிடைக்கும். புதுசாக ட்ரை பண்ணுறோன்ற அனுபவமும் அது கிடைக்கும். நம்ம செய்கிறதுல நமக்கு அறிவும் ஒழுங்கும் இருந்தால் போதுமானது. அது நல்லபடியாக போகும்ன்றது நம்ம லைஃப்பில் பார்த்துருப்போம். அதில் ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று மிஸ் ஆனாலும் நமக்கு கஷ்டமாகும். அது ரெண்டுத்தையும் சேர்ந்து கலந்து ஒரு புதுமையான சிந்திக்கிறதுக்கான வாய்ப்புகளை தான் ஏற்படுத்திக்கிட்டு போகிறோம். நம்ம சாதாரணமாக சாமி கும்பிட்றோன்னு சொல்கிறோம். நான் அங்கே கிரிவலம் போகிற பாதையில் நடக்கிறத பார்த்தா அத்தனை பேர் ஒன்றா நடக்கிறத பார்த்தா நம்மளால் தனியாக நடக்க முடியுமான்னா நடக்க முடியாது. அத்தனை பேர் கொடுக்குற ஸ்ட்ரென்த்தில் தான் நம்ம நடக்கிறோம். அதே மாதிரி சாமி கும்பிட்றது, திருப்பதிக்கு போகிறது, வேண்டிக்கிறது, நடக்கிறது அதெல்லாம் நம்ம ஸ்ட்ரென்த்துனாலான்னு கேட்டால் நம்ம செவுத்தில் எங்கேயாவது ரொம்ப நேரம் உட்காரப்போ சாஞ்சிக்கிற மாதிரி தான். நமக்கு ஒரு சாஞ்சிக்கிறதுக்கான ஒரு நம்மளை தாங்கி பிடிக்கிறதுக்கான ஒன்று தேவைப்படுது. அது சாதாரண சக மனுஷங்கன்றதை விட ஒரு பெரிய கான்ஷியஸாக இருக்கும்போது அது நம்ம நல்லா இருக்குது. எப்படி ஒரு சின்ன நம்ம நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பார்த்தோம். அதில் ஒரே மாதிரி இயல்பு இருக்கவங்கெல்லாம் ஒருங்கிணைகிறாங்க. அந்த இயல்பு இல்லாதவங்கள அதை தூக்கி எறிஞ்சிடன்னு. அதே மாதிரி முருகரை வச்சு ஒரு குரூப் ஒருங்கிணைகிறாங்க. ட்வின் ஃப்ளேம் கான்செப்டை வச்சு ஒருங்கிணைகிறதுனால எவ்வளோ பெரிய கொடுமைகளை எல்லாம் தாங்கிட்டு எவ்வளோ கஷ்டத்தையும் தாங்கிட்டு ஒரு உயர்வான நோக்கத்துக்காக நம்ம மூலயமா ஒரு உயர்வான விஷயம் நடக்க போகுதுன்ற எதிர்பார்ப்பில் அவங்க மூவ் பண்ணி எல்லாத்தையும் ஈகோ டெத்லேருந்து எல்லாத்தையும் டார்க் நைட் ஆஃப் த சோல்லேருந்து எல்லாத்தையும் தாண்டி போகிறதுக்கான ஸ்ட்ரென்த்து கிடைக்குது. நம்ம ஸ்ட்ரென்த்து நம்ம மூவ் பண்ணுறதுக்காக வர வச்சுக்கிறதுக்காக தான் இந்த டொமைன்ஸ் எல்லாம் யூஸ் ஆகுது. இந்த மாதிரி எல்லா டொமைன்ஸும் தனித்தனியாக உலகத்தில் இருக்குது. ஏதோ ஒரு இதுவால் கனெக்டப்படுறோம். இந்த டொமைன்ஸ் எல்லாமே மறுபடியும் அலைன் ஆகும்போது எக்ஸ்டர்னல் சோர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி பெரிய மேக்னெட் ஆகலாம்.